ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மன் ஷாப்பீஸ். வாங்க பழகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டிசைனர் சில்க் த்ரெட் பேங்கிள் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு கடா பேங்கிள், ஒரு சில்க் த்ரெட், ரவுண்டு குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து ஒரு 4 பீஸ், அதுக்கப்புறம் திலகம் ஷேப் குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து கொஞ்சம், அப்புறம் ஃபேப்ரிக் க்ளூ, கோல்டன் த்ரெட், ஒரு சிசர். இந்த கடா பேங்கில் இப்போ நம்ம எப்படி ரேப் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இல்லைங்களா ஜும்கா வீடியோ, அதில் எப்படி நம்ம சில்க் த்ரெட் எடுத்து ரேப் பண்ணுறோமோ அதே தான். பட் இந்த பேங்கிளுக்கு வந்து 30 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து நம்ம போட்டு ரேப் பண்ணணும். ஸோ இதை நம்ம எப்படி ரேப் பண்ணுறோங்கிறது பார்க்கலாங்க. ஸோ இதுக்கு நம்ம 30 ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட் வந்து எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ளவர் டைப்பில் நம்ம சுற்றியில் இந்த திலகம் குந்தன் ஸ்டோனை ஒட்டிக்கிறோம். சரிங்களா? இப்போ இதே மாதிரி எல்லா பக்கமும் சுற்றி ஒட்டிக்கணும். இதை ஒட்டிட்டு நான் இப்போ எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேங்க. பாருங்கள், இப்போ நான் இதை வந்து ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா 4 சைடு நான் இதை வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஈக்குவலாக வர்றது கஷ்டமாக இருந்ததுன்னா
இந்த பக்கம் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் இந்த பக்கம் ஒன்று பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே ஒன்று பண்ணி அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் இந்த பக்கம் ஒரு ஸ்டோன் ஒட்டுங்க. ஸோ அப்போ வந்து இப்படி நீட்டாக உங்களுக்கு ஈக்குவலாக வந்துடும். ஸோ இதுக்கு மேலே இந்த த்ரெட்டை நம்ம ஒட்ட போகிறோம். இது எப்படிங்கிறத நான் இப்போ காட்டுறேன். இந்த த்ரெட்டோட ஒரு எட்ஜை எடுத்துக்கோங்க. அப்புறம் லைட்டாக கம்மை வந்து இந்த ஸ்டோன்ஸை சுற்றியில் இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் த்ரெட்டில் வந்து இந்த ஒரு எட்ஜை எடுத்துட்டு இங்கே லைட்டாக இப்படி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபிங்கரால் இப்படி கொஞ்சம் நேரம் அதை அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அப்போ ஒட்டிடும். இதை இப்படி கையிலேயே பிடிச்சிட்டு அந்த ஸ்டோன் மேலே அப்படியே இதை சுற்றி ஒட்டிட்டு வரணுங்க. அப்புறம் அப்படியே இங்கேருந்து அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டோனுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்து திருப்பி அதை இப்படியே ரேப் பண்ணணும். அதுக்கு மேலே நம்ம நெலிக்கோலம் போடுவோம் தெரியுங்களா, அதே மாதிரி தான். அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க ஒரு ஃபிங்கரால். அப்போது நல்லா ஒட்டிக்கும். நெக்ஸ்ட் ஸ்டோனில் இந்த பக்கம் கொண்டு வந்து திருப்பி இப்படி அதே மாதிரி ஃபுல்லாக சுற்றுங்க. இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக காஞ்சிச்சுன்னா அந்த த்ரெட் அப்படியே ஒட்டிக்குங்க பேங்கிளோட. ஸோ அந்த கோல்டன் கலர் த்ரெட்டை வந்து நம்ம இப்படி ரேப் பண்ணிகிட்டே வரும்போது இப்படி அழகாக இருக்கும். நம்ம சில்க் த்ரெட் கலரு, கோல்டு, அதுக்கப்புறம் ஒயிட் ஸ்டோனு பார்க்கவே நல்லா அழகாக இருக்கும். இது வந்து யூஷுவல் பேங்கிள் மாதிரி, சில்க் த்ரெட் பேங்கிள் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சல்வாருக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ இப்போ நான் இதை வந்து சிம்பிளாக ஒரு ஃப்ளவர் பண்ணி காமிச்சிருக்கேன். இதை நீங்கள் இன்னும் கிராண்டாக பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மேங்கோஸ், அதை விட்டால் ஹாஃப் சர்க்கிள், அதுக்கப்புறம் டைமண்ட், உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை இன்னும் கிராண்ட் பண்ணி போட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.